ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலும்புக்கெல்லாம் ரொம்ப வலுவூட்டக்கூடிய உளுந்து களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த களிக்கு கிண்டுறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நான் இப்போ 2 டம்ளர், எந்த டம்ளரால் நம்ம உளுந்து மெஷர் பண்ணுறோமோ அந்த அளவுக்குள்ள டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றி அதை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கருப்பட்டி நல்லா கரையணும், பதம்லாம் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வரணும். தூசி இருந்தால் வடிகட்டிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கரைச்சிக்கிறோம். காப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து, முழு உளுந்து எடுத்திருக்கேன். அதை எண்ணெய் சட்டியில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். உடச்ச கருப்பு உளுந்து வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். தோலுள்ள உளுந்து நம்ம சேர்த்துக்கும் போது தான் நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வெள்ளை உளுந்தை விட. அதனால் தோலுள்ள உளுந்தே பயன்படுத்தி இந்த களியை கிண்டுங்க. இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம் அதை லேசாக 1-2 எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா உள் வரைக்கும் நல்லா அந்த வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா உள்ளார உளுந்து, அதுவே நல்லா செவந்து வந்திருக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காப்பிடி உளுந்து எடுத்தோம், அதில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு எண்ணெய் சட்டியில் லேசாக வறுத்துக்கணும். லேசாக அந்த வெள்ளையாக வந்திருக்கு பாருங்கள், பச்சரிசி வந்து பொரியாது, லேசாக வெளுத்து வரும். அதோட ஆஃப் பண்ணிக்கலாம். அதோட ஒரு துண்டு சுக்கும் 2 ஏலக்காயும் சேர்த்து கலந்து விட்டுட்டோம்னா அந்த சூட்லேயே நல்லா வெந்து மொறுமொறுன்னு ஆகிடும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும். இப்போது நம்மளுக்கு கருப்பட்டி நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை, நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி வந்தாலே போதும். ஏன்னா அந்த கருப்பட்டியில் நிறையா தூசியெல்லாம் இருக்கும். அதை வடிகட்டாமல் சேர்த்தோம்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது நரன்னு இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இந்த உளுந்து அரிசி இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அது மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு நைஸ் சல்லடை இருக்கு இல்லையா, அதில் சலிச்சிக்கலாம். சலிச்சிட்டு மீதி கப்பி சேர்றதை மறுபடியும் மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சி ஃபுல்லாக சலித்து எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இருக்கும். அப்போ தான் ஈவனாகவும் இருக்கும், நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா இந்த கருப்பட்டி ஓரளவுக்கு பதமான சூட்டில் ஆறிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருந்தது, கொதிக்க வச்சுருந்தது. இப்போது அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் களி கிண்ட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நம்ம சலித்து வச்சுருக்க இந்த உளுந்து அரிசி பவுடர் இருக்கு இல்லையா, அதை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபோர்க்கு இல்லைன்னா விஸ்கு வச்சு நம்ம கரைக்கும் போது ஈஸியாக லம்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம வறுத்துட்டு சேர்க்குறதுனால இந்த மாவை கட்டி தட்டாது. இருந்தாலும் நம்ம ஃபோர்க்கு விஸ்கு இதெல்லாம் வச்சு கரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கை வச்சே கரைச்சிக்கலாம். பதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம கரைச்சிக்கலாம் இந்த கருப்பட்டி கரைசல். இது நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கட்டி கூட இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு சிம்லேயே வச்சு தான் நம்ம கிண்டணும். ஹையில் வச்சுட்டா தீஞ்சு போயிடும். பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லை. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை களி கிண்ட ஆரம்பிக்கணும். ஃபுல் சிம்மில் வச்சு நல்லா கிண்டணும். அடிகனமான பாத்திரமாக இருந்தால் நல்லா ஒட்டாமையே வரும். நல்லா கைவிடாமல் கிண்டுற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒட்டிக்கும், நம்ம கைவிட்டுட்டோம்னா நம்ம ஒட்டிடும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் தான் நம்ம கிண்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதை களி அடுப்பு பற்ற வச்சதுலேருந்து ஒரு 20-25 நிமிஷத்தில் இந்த களி ரெடி ஆகிடும். நல்லா பாருங்கள், இப்போயே நல்லா திக்காக வந்துருச்சு. நல்லா கலரும் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம பாரம்பரியமாக இந்த முறையில் தான் நம்ம களி நம்ம பெரியவங்கெல்லாம் செய்வாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கும். ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து இந்த உளுந்து களி செஞ்சு கொடுப்பாங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. பெண்கள் மட்டும்னு இல்லை, சின்ன குழந்தைங்க, பெண்கள் எல்லாருமே, பெரியவங்க, ஆம்பளைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருக்குமே இது உடம்புக்கு நல்லது, எலும்புக்கு வலு தரும். இது நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம காப்பிடி உளுந்து எடுத்தோம், அதில் அரை அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இதில் கலந்துக்கணும். ஒரே தெரியாக நல்லெண்ணெய் ஃபுல்லாக சேர்த்துடாமல் ஒரு டேபிள் ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கலந்து விட்டுறணும். கலந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் உள்ளே நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதுமாரி ஃபுல்லாக எல்லா எண்ணெயும் கலந்து நம்ம கிண்டி விட வேண்டியதான். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம கலந்துட்டோம்னா கொஞ்சம் இனிப்பை எடுத்து காட்டும். இந்த களியை கிண்டுறதுக்கே நம்மளுக்கு
ஒரு தெம்பு வேணும். அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதனால் இந்த களியெல்லாம் கிண்டுறதுக்கே அவங்களுக்கு நல்ல தெம்பாக இருக்கும். அதை கிண்டுறதுக்கு நம்மளுக்கெல்லாம் கூட அந்தளவுக்கு ஒரு வலு இருக்காது. இது கிண்டும் போதே அவ்வளோ அழுத்தமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக போக போக கொஞ்சம் கிண்டுறதுக்கே நம்மளுக்கு கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நல்லா அழுத்தமாகிடுற மாதிரி இருக்கும். இந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் அதுலேருந்து பிரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயை ஊற்றி சேர்த்துக்கலாம். இன்னும் கூடுதலாக வேணாலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த அரை கப் அளவுக்கு எண்ணெய்ங்கிறது போதுமான அளவு. இந்த எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்கலன்னா நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் பாரம்பரியமாக நம்ம எப்போவுமே இந்த கருப்பட்டி களிக்கு உளுந்து களிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தான் நம்ம சாப்பிடணும். அதுதான் கரெக்டான இதாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே ஒன்று திரண்டு நல்லா எண்ணெயும் வெளில பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கையை லேசாக தொட்டு பார்த்தோம்னா அந்த களியில் ஒட்டாமல் வரணும். கொஞ்சோண்டு அதுலேருந்து எடுத்து உருட்டி பார்த்தோம்னா நல்லா அழகாக திரண்டு வரணும். அப்போ நல்லா களி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பார்க்கும்போதே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாக்லேட் கேக் மாதிரி இருக்குது பார்த்தாலே, அவ்வளோ சூப்பராக. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கைப்படாமல் வச்சுருந்தோம்னா வெளியிலேயே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். கெட்டு போகாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.